ஸ்ட்ரெஸ். இந்த வேர்ட் இப்ப எல்லாருமே நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். இப்போ நாங்கலாம் படிச்ச காலத்துல இந்த வேர்டே தெரியாது எங்களுக்கு. ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன், பிரஷர் இது எதுவுமே தெரியாது. நாங்கலாம் படிச்சோம், ப்ராஜெக்ட் பண்ணோம், எல்லாமே பண்ண தான் செஞ்சோம். பட் இப்போ ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட அந்த குழந்தை என்ன சொல்றா அப்டின்னா, "எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு." ஏன் அப்டின்னா, "எனக்கு ஸ்கூல்ல நெறைய ப்ராஜெக்ட் குடுத்துருக்காங்க. ஹோம் அசைன்மென்ட்ஸ் நெறைய இருக்கு." ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த சின்ன குழந்தை மொதற்கொண்டு ஸ்ட்ரெஸ் பேசுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. ஓகே. இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது ஒரு விஷயத்த ஸ்ட்ரெஸ்ஸாவே நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. கொஞ்சம் நம்ம வந்து லைட்டா ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா. அண்ட் ஆல்சோ அப்படி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது எல்லாருக்குமே பொதுவானது தான். ஆண், பெண் தனித்தனியா கிடையாது. ஆணுக்கு தான் ஸ்ட்ரெஸ், பெண்ணுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்? அந்த கேள்வியெல்லாம் தப்பானது. ஆண், பெண் 2 பேருக்குமே இருக்க தான் செய்யுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒண்ணு இருக்குன்னா 2 பேருக்கும் இருக்கு. ஏன்னா 2 பேரும் வொர்க் பண்றாங்க. 2 பேரும் வெளியில போய் வொர்க் பண்ணிட்டு வராங்க. 2 பேரும் ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ ஷேர் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் வந்து ஆம்பளைக்கு தான், பொம்பளைக்கு இல்ல. அப்படிங்கிற வார்த்தை இதெல்லாம் வந்து தப்பான விஷயம். இன்னொன்னு வந்து ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாம பண்றதுக்கு உண்டான வழிகள். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, முதல்ல நம்ம நமக்கான நேரத்த ஒதுக்கணும். அப்புறம் வந்து சில விஷயங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். லைக் நம்மளுடைய எமோஷன்ஸ் முதல்ல நமக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். எந்த ஒரு விஷயத்தையும் லைட்டா நமக்கு எடுத்துக்க தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சா போதும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம லைஃப்லயே இருக்காது. எஸ்.